அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா 90% மேலே வந்திருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்து பயனடிச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும், அந்த மாதிரி நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வெளியே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா எப்போனா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பல அதிர்ச்சி தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. நம்ம ஐசிடிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அவங்க ஒரு சில தகவல் சொன்னாங்க, ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்கறதுக்கே மறுக்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி ஐசிடிஎஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன முக்கியமான பதிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதுமாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் புது சொந்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதேமாதிரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான செய்தி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அங்கன்வாடி ஜாப் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆச்சா நோட்டிஃபிகேஷனு அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருந்தாங்கோடு பிளாக்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அங்கன்வாடி டீச்சர் ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்களுடைய பிளாக்கில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி டீச்சருக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 2 பேர் போயிருக்காங்க. அந்த 2 பேர் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்த அப்ளிகேஷன் ஃபார்மே பார்த்திங்கன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அங்கே இருந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மையத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா தெரியல. அவங்க பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லலை. ஒருவேளை பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சரியாக தெரியல. அவங்க பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ரொம்ப நேரமாக பார்த்திங்கன்னா பேசி வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ரொம்ப நேரமாக அப்புறமேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்கினாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இன்டர்வியூ லெட்டரும் வரல. அதேமாதிரி ரிஜெக்ட் ஆனதுக்கு லெட்டரும் எதுவுமே வரல. நான் பிளாக் பார்த்தீங்கன்னா ஏன் வரலன்னு போய் கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா வராது. அப்போவே நான் பார்த்தீங்கன்னா சொன்னேன், நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக இருந்து நீங்கள் அப்ளிகேஷன் தந்துட்டு போனீங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அந்த மையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாங்களா, வேறு யாரும் அப்ளை பண்ணலையா. அப்படி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ரிஜெக்டான லெட்டர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரல. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியுது இன்றைக்கு ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மையத்துக்கு 2 வேகன்சி தான் இருந்துக்குது. அந்த 2 வேகன்சி இவங்க 2 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா வரல. இதிலேருந்து தெரியுது இது ட்ராமா, இது பார்த்தீங்கன்னா ஜாப்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ராமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்க்கலாம். உதவியாளருக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமா, எவ்வளோ இயருக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்பர் போஸ்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளராக ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிங்களா, அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். அந்த ப்ரொமோஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருக்கணும். நீங்கள் 12th இல்லைனா டிகிரி படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். அதேமாதிரி டிகிரி படிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டீச்சராக மாறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th டிகிரி படிச்சிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு உங்களுக்கு ஜாப் கிடச்சின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அருமையாக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இன்னும் நீங்கள் ஏன் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமே போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன். எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரேன். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வருத்தப்பட்டிருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல அதிர்ச்சி தகவலாம் பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டு இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் பாருங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணால் நமக்கு தான் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது, ரிசல்ட் வரும்போது வரட்டும். இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா லக்கு தான், யாரு கிடைக்குதுன்னு லக்கு தெரியாது.
அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது வரட்டும், இது நினச்சி நாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. ரிசல்ட் எப்போ வேணாலும் வரட்டும், செலக்டாக இல்லையா எது வேணாலும் நடக்கட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுக்காதீங்க. ஒரு நாள் இன்னொரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல அதிர்ச்சி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் சொன்ன தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பதில் சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். ஐசிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிட்டு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐசிடிஎஸ் அந்த ஆஃபீஸில் கேட்கும்போது எங்கள் தரப்புலேருந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தான் வெளியே வரும், அது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்வியூ நடந்திருக்கும். இன்டர்வியூ நடந்து யார் செலக்ட்டுங்கிறது லிஸ்ட்டு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவரில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அடித்து ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவரில் ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் அனுப்புறதுக்காக காத்திட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சொல்கிறாங்க. அந்த போஸ்ட் எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த போஸ்ட் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் ஐசிடிஎஸோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டதாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் ஆஃபீஸில் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் எங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு நாங்கள் அனுப்பிட்டோம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராது, இன்டர்வியூ நடந்துச்சுல்ல, அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன செலக்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அவங்க ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பாமல் கூட இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தரப்பில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டோம், மற்ற மாவட்டம் எப்படின்னு தெரியாது, கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வரும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்னா இந்த ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ஓரலாக செக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க பண்ணுவாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரலாக செக் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் செலக்ட்டு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிக்கு தான், அந்த வேகன்சி யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டாக்குமெண்ட்டு நல்லா டீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, எல்லாமே ஒரிஜினலான. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட என்ன கொடுத்தீங்க, 10th மார்க் ஷீட்டு, அதேமாதிரி 12th நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்களா டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்குறாங்க. ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னச்சுலட்சி வயசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணுறது கேட்பாங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதவை, கணவராக, கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இழந்தவங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான நகல் எல்லாமே வச்சுருப்பீங்க அப்ளிகேஷன் ஃபார்மில், அதோட ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்தி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வெளியாகிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூலையில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக சொல்லியிருந்தாங்க. ஏன் வெளியாகலைன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிக்காமல் இருந்துச்சு. இன்டர்வியூ முடிச்சு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது செலக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் டிலே ஆச்சு. இந்த ஆகஸ்ட்டில் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லெட்டர் வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பல்வேறு வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.